ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் என்னுடைய ரிசல்ட்டை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இதை நான் ஷேர் பண்ணுறதுனால எந்த ஒரு நோக்கமும் இதில் இல்லை. அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, இன்னொருத்தவங்களோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கும் அந்த மாதிரி ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அதுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நானும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா எனக்கும் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. படிக்கிறதுக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இந்த மாதிரி ரிசல்ட் யாராச்சும் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை நார்மலாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நிறைய நார்மலாகவே இந்த மாதிரி ரிசல்ட்டை யாராச்சும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சும்மா ஓப்பன் பண்ணி பாருங்கள் என்ன அப்படின்ட்டு. அது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் தான், ஓகேவா? ஸோ இதில் என்னோடதை ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறேன். பார்க்கலாம். என்னோடய ரிஜிஸ்டர் நம்பரு 230 100 500 9 அப்படின்றது தான். பார்ப்போம் வந்திருக்குதான்னு. இது 2Aவுக்கான ரிசல்ட்டு, ஓகேவா? வந்திருக்கு 230 100 500 9. நான் இதை மாற்றி போட்டுட்டேன். எப்படின்னா 230 100 5000 9ன்னு போட்டு ஐயையோ என்னடா நமக்கு எக்ஸாமுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்பர் இருந்துச்சு. சரி, மகிழ்ச்சி. அடுத்தது குரூப் 2வில் போயிட்டு பார்க்கணும். ஸோ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தது குரூப் 2Aவுக்கான ரிசல்ட்டு. ஸோ இதில் குரூப் 2வுக்கான ரிசல்ட்டு, ஓகேவா? இது குரூப் 2வுக்கான ரிசல்ட்டு. இதுலேயும் செக் பண்ணிடலாம். என்னென்னா அதே 230 100 500 9, ஓகே. ஸோ இதுலேயும் வந்திருக்கு. இது ஏன் ஜஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையாகவே சொல்லணுன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கணும். குரூப் 4க்கு நம்ம கிளியராக படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். குரூப் 2 ரொம்பவே ஈஸியான எக்ஸாம் தான். குரூப் 2வும் சரி, குரூப் 2Aவும் ரொம்பவே ஈஸியான எக்ஸாம் தான். ஏன்னா குரூப் 4 அப்படின்னு பார்க்கும்போது அதில் நிறைய போட்டி இருக்கும், ஓகேவா? ஆனால் குரூப் 2 பார்த்தோம்னா ரொம்ப அந்த அளவுக்குலாம் போட்டின்றது குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது இருக்காதுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் குரூப் 2 ரொம்ப கஷ்டம், குரூப் 4 ஈஸி அப்படின்லாம் கிடையாது. குரூப் 4க்கு நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே குரூப் 1 வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியும்? குரூப் 1 வரைக்கும் நீங்கள் டஃப் கொடுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம், ஓகேவா? ஆனால் சின்ன எக்ஸாமாக இருந்தாலும் ஏன் அந்தளவுக்கு நமக்கு குரூப் 4ல் ஒரு அனுபவம் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நிறைய போட்டி இருக்கும், ஓகேவா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 50 வேக்கன்ட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் 50 என்ன நடக்குதோ அதை சொல்லிடுவோமே. 7000 வேக்கன்சி சொல்கிறாங்க. 7000 வேக்கன்சிக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க, ஓகேவா? ஏன்னா அந்த அளவுக்கு அதுலேயே பார்த்தோம்னா ஒரு 1.5 லட்சம் பேர் வரமாட்டாங்க. ஸோ அதையும் நம்ம கழிச்சிருவோம். ஏன் 2 லட்சம் பேர் கூட ஆப்சென்ட் ஆகிறாங்கன்னு வச்சுப்போமே. 18 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதுவே குரூப் 2 எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுறவங்களோட லிஸ்ட்டு ஒரு 6000 வேக்கன்ட் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ளை பண்ணுறது ஒரு அதுலேயே ஒரு 3 லட்சம் 4 லட்சம் குறையும். ஆனால் ப்ரிலிம்ஸில் என்ன பண்ணுவாங்க, அப்படியே பாதியாக முக்கால்வாசி அப்படியே குறைஞ்சி போயிடுதா. குறைஞ்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்க தான் பார்த்தோம்னா இந்த ரேஷியோ 1:10 ரேஷியோவில் எடுத்திருக்காங்க இது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம அட்டன் பண்ணுறோம், ஓகேவா? ஆனால் குரூப் 4 எக்ஸாம்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மார்க்குக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் ஒரு 190 மார்க் எடுக்கிறீங்க. 200 கொஸ்டினுக்கு 190 கொஸ்டின் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, குரூப் 2க்கு செலக்ட் ஆகிடுவீங்க, ஓகேவா? குரூப் 2க்கு செலக்ட் ஆகிடுவீங்க. நான் பார்த்தோம்னா 160 தான் போட்டிருக்கேன். நானும் என்ன பண்ணுவேன், நானும் குரூப் 2க்கு செலக்ட் ஆகிடுவேன், ஓகேவா? இப்போ நீங்களும் செலக்ட் ஆகிட்டீங்க, நானும் செலக்ட் ஆகிட்டேன், ஓகேவா? இது காமனானது. ஏன்னா அது ரேஷியோன்றது 1:10 ரேஷியோவில் எடுக்கிறதுனால நீங்களும் செலக்ட் ஆகிடுறீங்க, நானும் செலக்ட் ஆகிடுறேன். உங்களுக்கு எனக்கும் வித்தியாசம் பார்த்தோம்னா 30 வித்தியாசம் இருக்குது, ஓகேவா? ஆனால் குரூப் 4ல் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 0.5 அதிகமாக இருந்தாலே முடிஞ்சு போச்சு. இப்போது நீங்கள் ஒரு 170.5 எடுக்கிறீங்க, நான் 170 எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓகேவா? ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் இடையில இருக்கிறவங்க அவ்வளோ பேருக்குமே மதிப்பு அங்கே உண்டு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம்னா அவங்களும் செலக்ட் ஆகிருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அடுத்தடுத்த கட்டத்தில் என்ன நடக்குன்றது அது நமக்கே தெரியாது. ஸோ நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து இருக்கும். ஆனால் குரூப் 4ல் பார்த்தோம்னா அந்த இடையில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்துவாங்க, ஓகேவா? அதனால் ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் குரூப் 4க்கு நிறைய கொடுங்க, ஓகேவா? குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, குரூப் 2க்கும் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதுவும் இல்லாமல் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கே படிங்க. ஏன்னா
அடிப்படையான விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம குரூப் 4ல் தான் தெரிஞ்சுக்க முடியும். டைரெக்டாக போய்ட்டு நம்ம ஒரு சம்மை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கூட்டல் கழித்தல் இப்படி சின்ன 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 சம்மாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக அங்கே போய் படிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. அதாவது டேரெக்டாக நமக்கு கணக்கு போட தெரிஞ்சாலும் ஆன்சர் அங்கே வந்துடும், ஓகேவா. ஆனால் இந்த இது வந்து பார்த்தோம்னா அனுபவத்துலேருந்து வர்றது. அதனால் தெரியாத ஒரு கணக்கு வந்தால் கூட அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நமக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய அனுபவமே கிடைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், குரூப் 4க்கு படிக்கிற பிகினர்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக படிங்க. இதுக்காகலாம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் இந்த குரூப் 2 டிஏக்காகலாம் ரொம்பலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் நான் படிக்கவே இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணி செப்டம்பர் மாதம் ஜாயின் பண்ணிட்டேன். செப்டம்பர் 2023லேயே நான் ஆல்ரெடி சர்வீஸ்குள்ளே போயாச்சு, குரூப் 4 சர்வீஸில் போயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த குரூப் 4ல் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி படிச்சிருந்தேன்ல, ஸோ அந்த மாதிரி படித்த விஷயம் ப்ளஸ் எப்போயாச்சும் டைம் கிடைக்கும்போது ஒரு 1 hour 1.5 மணி நேரம் படிப்பேன், அவ்வளோதான். டெய்லி ஒரு 1 hour 1.5 மணி நேரம் படிப்பேன், அதிகபட்சம் அவ்வளோதான் படிப்பேன், அதுக்கு மேலாம் படிக்க மாட்டேன். ஸோ அதை படித்ததுனாலேயே பாருங்கள் எனக்கு குரூப் 2லேயும் வந்திருக்கு, குரூப் 2ஏவிலையும் வந்திருக்குங்கிறது எனக்கு ஓகே, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நீங்கள் ஏன் அப்படின்றது இதில் ஏன் வரணும், ஏன் ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் கஷ்டப்பட்டு படித்தா தானே பாஸ் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா எனக்கு ஏன் அந்த ரிசல்ட் வரணும் அப்படின்லாம் சொல்லி கேள்வின்றது வரும் தானே. என்ன காரணம் அப்படின்னா குரூப் 4க்கு அந்தளவுக்கு அழுத்தம் கொடுத்து படித்தது தான் காரணம், ஓகேவா. இது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமும் கிடையாது. என்ன குரூப் 4ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கானே, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலயே, ரொம்ப அழுத்தம் கொடுத்து படிக்கணுங்கிறான், இப்படி படிக்கணுங்கிறான், அப்படி படிக்கணுங்கிறான், அனுபவம் வேணுங்கிறான், அப்படியெல்லாம் கிடையாது, ஓகேவா. என்ன அப்படின்னா நீங்கள் படிக்கிற விஷயத்த தெளிவாக இருங்க. நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் சிம்பிள், சிலபஸில் இருக்கா, நம்ம படிச்சிருக்கோம் அந்த டாப்பிக்கு சிலபஸில் இருக்கா இல்லையா, ஓகேவா. இருந்துச்சுன்னா கரெக்டாக படிச்சிருக்கீங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அன்வான்டாக படிச்சுட்டு இருக்கீங்க, தேவையில்லாத படிக்கிறீங்கன்னு அர்த்தம், ஓகேவா. இருக்கிற டாப்பிக்கை தான் படிச்சிருக்கோமான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதோ ஒரு டாபிக் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய டாப்பிக்காக கூட இருக்கலாம். இப்போ முகலாயர்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முகலாயர்ஸுடைய காலம் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ வருஷம் ஆட்சி பண்ணாங்க, ஓகேவா. பல வருஷங்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. பாபரில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் அப்படியே போயிட்டே இருந்திருக்கும். எப்போது நமக்கு சிப்பாய் கழகம் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டுருக்கும், ஓகேவா. அந்த அளவுக்கு அந்த நாள் வரைக்கும் முகலாயர்களோட ஆட்சி அப்படின்றது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் நம்ம படிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சமாக தான் படிக்க போகிறோம். அதனால் நீங்கள் அடுத்த விஷயம் என்ன யோசிக்கணும்னா, நான் முகலாயர் படித்தேன், புத்தகத்தில் உள்ள விஷயத்த மட்டும்தான் படிச்சிருக்கேனான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா முகலாயர்ஸ் என்னென்னமோ சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கலாம், ஆக்சுவலி நம்ம புத்தகத்தில் இருக்கிறது 0.1% தான் நம்ம புத்தகத்தில் நம்ம முகலாயர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஓரளவு பேசிக்காக தெரிஞ்சுக்கிறோம், பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், அவங்கள பற்றி ஒரு 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையாகவே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த நாளே போதாது, படிக்க வேண்டியது 5-6 வருஷத்துக்கு கூட படிச்சுட்டே உட்காந்துருக்கலாம், ஓகேவா. அதனால் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு சிலபஸில் இருக்கிற டாபிக் தான் படிக்கிறோமான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதை ஸ்கூல் புக்கில் தான் படிக்கிறோமான்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவுட் ஆஃப் புக்கில் படித்தோங்கிறது நமக்கு வந்து தேவையில்லாதது. ஸ்கூல் புக்கில் தான் படிக்கிறோமா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஸ்கூல் புக்லேருந்து தான் வரும், ஓகேவா. அதே மாதிரி ஞாபகம் இல்லை, ஒரு கொஸ்டின் ஞாபகம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட்டை தேடுங்க. அந்த கொஸ்டினை வந்து எப்படி நம்ம ஸ்கிப் பண்ணுறது அப்படின்றத பார்க்காதீங்க. ஸோ அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நானே வந்து பார்த்தோம்னா நிறைய ஷார்ட்ஸ்லாம் போடுவேன். நான் ஷார்ட்ஸ் போட்டனாலே வந்து பார்த்தோம்னா 2 விதத்தில் யோசித்து தான் போடுவேன். ஒன்று வந்து பார்த்தோம்னா அது என்ன லாஜிக் அப்படின்றத நான் வந்து படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், என்ன சொல்லியிருக்காங்க, இது என்ன மீனிங்கில் இருக்குது அப்படின்ற டவுட் எனக்கு வந்துருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நான் 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுருந்துருப்பேன். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயத்த நான் ஷார்ட்ஸ் எடுத்து போட்டிருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு முதலீட்டு விலக்கல், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது எல்லாருக்கும் புரியும், இருந்தாலும் சொல்கிறேன். முதலீட்டு விலக்கல் அப்படின்ட்டுருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சில வார்த்தைகள்லாம் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டுது, ஓகேவா. நம்ம சொல்லணும்னு தோணும்போது தான் திடீர்னு எதுவுமே ஞாபகம் வர மாட்டுது. அது மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அது என்ன லாஜிக்லலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது அந்த மாதிரி செலக்டடாக தான் எடுத்து போட்டிருப்பேன். ஸோ அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போது அதெல்லாம் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒன்று இந்த மாதிரி செலக்டடாக போட்டிருப்பேன், அப்படி இல்லை அப்படின்னா எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக நிறைய விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா. ஏன்னா நிறைய விஷயங்கிறத நம்மளால் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரோபோ கிடையாது, நம்ம ஒரு சாதாரண மனுஷன், அவ்வளோதான். ஆனால் நமக்கு என்ன பண்ண முடியும், நம்மளால் சிரிக்க முடியுமா, நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கும் அங்கே வந்து வேல்யூ கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரியான ஒரு படிப்பையும் வந்து நம்ம செய்யலாம், அந்த மாதிரியும் படிக்கலாம். எப்படின்னா ஒரு ஷார்ட்கட்டை சும்மா பாருங்கள், உங்களுக்கு சிரிப்பு வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே சிரிச்சுட்டு என்ன பண்ணணும்,
ஸோ அதை வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எந்த விஷயத்தெல்லாம் சிரிச்ச மேனிக்கு பார்க்குறோம் அப்படின்னா, சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாகவே ஒரு காமெடியெல்லாம் நமக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். ஒரு பாட்டு வந்து பார்த்தோம்னா, சினிமாவில் ஏதோ ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டை வந்து நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த பாட்டு நமக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? ஆனால் அதை நம்ம மனப்பாடம்ன்றது அங்கே பண்ணவே இல்லை. ஓகேவா? அந்த பாட்டை நம்ம மனப்பாடம்ன்றது பண்ணியிருக்க மாட்டோம். ஜஸ்ட்டு ஒன்ஸ் கேட்டிருப்போம். நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம உதடுகள் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கும் அந்த டைமில். பரவாயில்லையே, நல்லா இருக்கே, நல்லா அனுபவித்து பாட்டு எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் தான் கேட்டிருப்போம். ஆனால் அந்த பாட்டை நம்ம திரும்பவும் என்ன பண்ணுறோம், திரும்ப ஒரு 10 நாள் கழித்து கேட்டால் கூட அந்த பாட்டை பாடுறோம், வாயில் வந்து முணுமுணுப்புறோம் இல்லையா? அந்த மாதிரி தான். அது மாதிரி என்ன பண்ணுங்கள், இதையும் ஜஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நிறைய இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா பாருங்கள். பார்த்தீங்கனாலே அந்த ஆர்வங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து இதுவுமே உங்களுக்கு தனி ஸ்கோர் வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். வேறு என்னென்ன இந்த இதில் சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து 1:10 ரேஷியோவில் எடுக்கப்பட்ட ஒரு ரிசல்ட்டில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதுபடி அதுமாதிரி ரொம்பவும் சீக்கிரமாக ரிசல்ட் விட்டதாகவும் இதில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா குரூப் 2 2ஏவுக்கான ரிசல்ட் வந்து 12ஆம் தேதி நமக்கு வெளியிட்டிருக்காங்க. வேறு என்ன இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்வு முடிவுகள் விரைவாக வெளியிடுதல் 2022ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2024 வந்து தேர்வு முடிவுகள் அதாவது ரிசல்ட் வந்து ரொம்ப விரைவாக வெளியிடப்பட்டுள்ளன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஒருங்கிணைந்த குடிமைப்பணி குரூப் 1 வந்து 33 நாளில் வெளியிட்டிருக்காங்களாம். குரூப் 2 2ஏ வந்து 57 நாளில் வெளியிட்டிருக்காங்க. குரூப் 4 வந்து பார்த்தோம்னா 92 நாளில் வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டேட்டாவையும் வந்து பார்த்தோம்னா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ படிக்கிற விஷயத்தில் தெளிவாக இருங்க. இந்த ரிசல்ட்டை ஷேர் பண்ணுறது அப்படின்னா அடுத்த ரிசல்ட்டு உங்களோட நம்பரை சர்ச் பண்ணும்போது அதில் வரணும். ஓகேவா? நமக்கு குரூப் 4லேயும் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா குரூப் 2 2ஏவிலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அதனால் எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுமோ அந்தந்த இடத்த விட்டுறாதீங்க. அதுமாரி நம்ம ப்ளேலிஸ்ட்டில் எந்தெந்த சப்ஜெக்டை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கோம். அதுமாரி ட்ரிக்ஸ் எல்லாம் நிறையா போட்டிருப்போம். ஓகேவா? ட்ரிக்ஸ் 1, ட்ரிக்ஸ் 2, ட்ரிக்ஸ் 3 அப்படின்லாம். அந்த மாதிரியான விஷயங்களையும் என்ன பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் பண்ணி அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க்கு 6 மார்க்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்காக அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த ட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு மோட்டிவேஷனோட சந்திக்கலாம். தேங்க்யூ.